வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருப்பியோ நமக. இது சித்தர் கிளையில் 64 என்ற காணொளி. இந்த காணொளி வாயிலாக 2025ஆம் ஆண்டு காணவிருக்கின்ற சனி பேஜி, குரு பேஜி, ராகுகேது பயிற்சிக்கான தனித்தனி ராசியாக 12 ராசிக்குரிய பலன்களையும் அதே நேரத்தில் அதற்கான கோவில் பலன்களையும் பதிவிட்டு உள்ளேன். அதற்கான கோவில் பலனை அன்பர்கள், ராசி பலனை அன்பர்கள், இதோடு அன்பர்கள், நண்பர்கள் கண்டு பயனடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன். மேற்கொண்டு இதன் வாயிலாக சித்தருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நான் பதிவிடவும் விரும்புகிறேன். தொடர்ச்சியாக பதிவிடுவேன். போகர், அகத்தியர் என்ற குறிப்பை பதிவிட்டுள்ளேன். மேற்கொண்டு அதை பதிவிட வேண்டும். இடையில் தமிழ் மந்திரங்கள் சார்ந்த சில குறிப்பு பலன்களை இதில் நான் பதிவிட விருப்பப்படுகிறேன். அன்பர்கள் கண்டு பயனடைய வேண்டும். வாருங்கள், நாம் காணொலியில் செல்லலாம். ஜோடு அன்பர்களுக்கும் காணொளி நண்பர்களுக்கும் எந்நாளும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பாருங்கள், பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நிலைகளில் கடந்து வருகிறோம். குடும்ப கஷ்டத்தில் எண்ணங்கள் பூர்த்தி ஆகவில்லை, ஆசைகள் ஈடேறவில்லை என்ற எல்லாம் கலக்கம் ஏற்படும். இதற்கு முக்கியமாக பக்தி வழிபாடு, கோயில் வழிபாடு நீக்கமுறை உலகில் நிறைந்திருக்கின்றன. அனைவர்கள் வாழ்விலும் பக்தி என்பது ஒரு சிறப்பை தருகின்றன. மேற்கொண்டு பக்திக்கு உறுதுணையாக மந்திர வழிபாட்டை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். தவ வலிமையிலும் ஞான வலிமையிலேயும் தீர்க்க தரிசனத்திலும் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த மந்திரங்கள் எல்லாம் திருமூலர், அகத்தியர், போகர் தங்களுடைய தவத்தின் வாயிலாக அவங்களுடைய பூஜா விதி அடிப்படையில் தந்திருக்கிறார்கள். பொதுவாக திருமூலர் 3000 பாடல்கள் எழுதி நமச்சிவாயத்துடைய யோக கலையையும் அஷ்டமா சித்திகளையும் சரியை கிரியை யோக ஞான தன்மையையும் மனிதனுடைய முக்தி நிலை அடைவதற்கான வழிமுறைகளையும் அது தியான மார்க்கத்திலும் யோக மார்க்கத்தையும் நம்முடைய திருமூலர் பெருமான் ஈசனிடம் நேரடியாகவும் நந்தி பெருமானிடம் நேரடியாகவும் சீடனாக இருந்து அதை கற்றுக்கொண்டு இந்த உலக மக்களுக்கு தந்து சென்றார். அது திருமந்திரம் என்று அந்த நூல் குறிப்பிடப்படுகிறது. அதன் வாயிலாக சில மந்திரங்கள் 2 எழுத்து மந்திரங்களாம். நமச்சிவாய மந்திரத்தை நகார, மகார, சிகார, வகார, யகார என்ற பஞ்சபூத அடிப்படையில் இருக்கின்றன. இதை மிகவும் எளிமையாகவும் வலிமையாகவும் ஜெபம் செய்கின்ற வண்ணம் ஒரு 4 மந்திரங்கள், 2 எழுத்து மந்திரங்கள். முதல் மந்திரம் பணபாக்கியதை கொடுக்கும், சகல சௌபாக்கியதை கொடுக்கும். 2வது மந்திரம் தீவினை விலகும், பகை தீரும். 3வது மந்திரம் கடன் தீரும். 4வது மந்திரம் கடினமான நோய் தீரும். இது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் அனுதினமும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பூஜை காலங்களில் 108 முறை காலை மாலை சொல்லலாம். சிவாலயங்களில் சொல்லலாம். ஏனைய உங்களுடைய அமைதியான சூழல்களில் சொல்லலாம். இதற்கு பிரத்யேக பூஜையெல்லாம் சித்தர்கள் அறுதியிட்டு கூறவில்லை. விருப்பம் இருந்தால் சித்தர்களுடைய முறைப்படி தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். இது அடிப்படை வழிபாடு. ஆனால் இது மந்திரம் என்பது ஆன்மார்த்த வழிபாடு என்றும் சரணாகதி வழிபாடு என்றும் மூச்சுக்கு 300 தடவை மூச்சோடு அது ஜெபிக்கின்ற பழக்கமாகவும் சித்தர்கள் அறுதியிட்டு கூறியிருக்கிறார்கள். அதுக்காக அந்த மந்திரங்களை நான் இதில் எளிமையாக பதிவிடலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பர்கள் கண்டு பயனடைகள். இந்த காணொலியை தொடர்ந்து கண்டு பயனடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தொடர்ச்சியாக இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அன்போடு நீங்கள் இறை வழிபாட்டில் மேன்மையடையவும் இல்லற வாழ்வில் மேன்மையடையும் வாழ்த்துக்கள். இந்த மந்திரங்களை ஜெபம் செய்து பழகுங்கள். 108 முறை, மினிமம் ஒரு 21 முறை அல்லது 16 முறையாவது கட்டாயமாக காலை மாலை சொல்லி ஆக வேண்டும். வணக்கம். வசி வசி, ஓம் நமச்சிவாய வசி வசி. இந்த வசி வசி என்ற மந்திரம் தான் சகலமும் வசியமாகும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய ஆசைகள், எண்ணங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீரும், எண்ணங்கள் ஈடேறும், பணபாக்கியம் கிடைக்கும், தொழில் வசியம், ராஜவசியம், ஸ்திரீ வசியம், குடும்ப வசியம், நட்பு வசியம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நாம் அன்போடு பழகினாலும் எல்லாம். ஆனாலும் இந்த மந்திரத்துடைய மகிமையில் நம்மளுக்கு ஒரு கெடுதல் செய்கின்ற மனிதர்கள் யாராவது இருந்தாலும், கடன் தர வேண்டிய மனிதர்கள் யாராவது இருந்தாலும், இந்த மந்திரத்தை ஜெபம் செய்ய கெடுதல் செய்கின்ற மனிதர்கள் நம்மை பார்த்தவுடன் நல்ல மனநிலையில் வந்துடுவார்கள். கடன் கேட்க வருபவர்கள் கூட கடனை வேகமாக எடுக்காமல் சற்று நிதானமாக கேட்டு நம்மளுக்கு ஒரு கால இடைவெளி தருவார்கள். ஆகவே நம்ம வாழ்க்கையில் தொழில் முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், வசதி வாய்ப்புகள் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு முக்கியமாக பணம் தேவை. ஆக இந்த மந்திரம் ஓம் நமச்சிவாய வசி வசி, ஓம் நமச்சிவாய வசி வசி, ஓம் நமச்சிவாய வசி வசி. நீங்கள் என்ன எண்ணங்களை ஈடேறுகிறீர்களோ அந்த எண்ணத்தை கோரிக்கையாக வைத்து இறைவனை பிரார்த்தனை செய்து இது ஒரு 108 முறை ஓம் நமச்சிவாய வசி வசி, ஓம் நமச்சிவாய வசி வசி, ஓம் நமச்சிவாய வசி வசி என்று ஜெபம் செய்து வாருங்கள். இது பணபாக்கியத்தையும், செல்வ சுகத்தையும், தேக ஆரோக்கியத்தையும், முக வசியத்தையும், ராஜ வசியத்தையும், ஸ்திரீ வசியத்தையும், தொழில் வசியத்தையும், மேன்மையான இறை அனுகூலத்தையும் இறை அருளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சித்தர்கள் அறுதியிட்டு கூறுகிறார்கள். ஆகவே ஓம் நமச்சிவாய வசி வசி 1வது மந்திரம். 2வது மந்திரம் ஓம் நமச்சிவாய நசி நசி, ஓம் நமசிவாய நசி நசி, ஓம் நமச்சிவாய நசி நசி. நசி நசி என்பதுதான் மந்திரம்.
இது மந்திர மாறல் என்று சொல்வார்கள். எழுத்தை மாற்றி மாற்றி பயிற்றுவிப்பது. இது குரு சிடன் முறையில் கற்றுக்கொண்டேன். ஆனால் இது அடிப்படையாக வசி வசி என்ற வார்த்தை சகல சௌபாக்கியத்தையும், நசி நசி என்ற மந்திரம் சகல தீவினை விலகும், அதாவது பகை விலகும், தேவையில்லாத சட்ட சக்கள், மனக்குழப்பங்கள், தம்பதி பிரச்சனை, வீடு பிரச்சனை, நிலப்பிரச்சனை, சகோதர பிரச்சனை, ஏனைய பிரச்சனைகள் எல்லாம் விலகும் என்பது யதார்த்தமான மந்திரத்துடைய உண்மை. ஆக வசி வசி என்றால் பணவசியமாகும், நசி நசி என்று சொன்னால் பகை விலகும், தீவினை விலகும். மசி மசி என்று சொன்னால் கடன் தீரும். பொதுவாக நம்மளுக்கு ஏனைய கடன்கள் உண்டு. வினைப்படி பெற்றோர்களுடைய கடன், பிள்ளைகளுடைய கடன், நம்முடைய தொழில் கடன், வருமான கடன் எல்லாம் உண்டு. அதுக்காக இந்த கடன் என்பது நியாயமானதும் தர்மமானதும். நான் இதற்காக தான் பெற்றேன், இது நான் கூடிய சீக்கிரம் அடைத்து விடுவேன். பெற்றோர்களை நம் பணிவிடை செய்து அடைக்கலாம், பிள்ளைகள் கடன்களை நாம் திருமணம் செய்து வைத்து அடைக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் வருமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தேவையில்லாத கடன் நம்மளுக்கு வரும். அவையெல்லாம் விலகுவதற்கு ஓம் மசி மசி, ஓம் நமச்சிவாய மசி மசி, ஓம் நமச்சிவாய மசி மசி என்றும் சொல்லலாம், ஓம் மசி மசி என்று சொல்லலாம். ஆக இந்த ஓம் மசி மசி, ஓம் மசி மசி, ஓம் மசி மசி, ஓம் மசி மசி கடன் விலக வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கையை வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டாம். 4வது கசி கசி. பலவிதமான புண்புரை, சிலந்தி, தோல் நோய், தேக ஆரோக்கிய குறைபாடுகள், கட்டி, கலலை, இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை, புற்றுநோய் முதற்கொண்டு உச்சி முதல் பாதம் வரை இருக்கின்ற சரீர நோய்கள், தீராத நோய்கள், அடிக்கடி மருந்து சாப்பிடுகின்ற நோய்கள், தேவையில்லாத தேக ஆரோக்கிய குழப்பங்கள் இருந்தால் கசி கசி. கசி கசி என்று சொன்னால் பொதுவாக சிலந்தி புண் கரைந்து ஓடும் என்கிறார். சிலந்தி புண் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத இரத்த கேடுகளால், கிருமிகளால் வருகின்ற ஒரு புண். அது அவஸ்தையை கொடுக்கும். இதுபோல் தோல் சார்ந்த இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், விஷ சம்பந்தமான பிரச்சனைகள், விஷ சந்து கடித்தாலும், விஷ குளவிகள் கொட்டினாலும் இவையெல்லாம் விலகும் என்று சித்தர்கள் அந்த காலத்தில் சொல்லி. ஏன் இந்த சித்தர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கார்கள் என்றால், அந்த காலத்தில் இவ்வளவு வசதிகள் கிடையாது. காட்டிலும் மேட்டிலும் இருக்கின்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு விலங்குகளால் தொல்லை, பறவைகளால் தொல்லை, விஷ ஜந்துகளால் தொல்லை இவையெல்லாம் விலக வேண்டும் என்பதற்காக. இதனால் ஏதோ ஒன்று தீண்டி விட்டால் அவர்களுக்கு தேவையில்லாத தேக அசௌகரியம் ஏற்படும், புண்புரை ஏற்படும். அப்பொழுது தவத்தில் ஈடுபடும் பொழுது ஏதோ ஒரு தேவதை, ஈசனுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு தேவதையோ, ஈசன் அனுகிரகம் பெற்ற ஒரு சித்தரோ இந்த மந்திரத்தை உச்சரித்து வா என்று சொல்லும்பொழுது, இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த நோய் விலகிவிடும். ஏனென்றால் அவங்களுக்கு தேவையான வாழ்க்கையில் உணவு உடை இருப்பிடம் என்று தேவையில்லை. அவர் நாடோடிகளாக வாழ்ந்தார்கள். எந்த இடத்தில் இடம் கிடைக்கிறதோ அங்கே ஓய்வெடுத்தார்கள், அங்கே தவம் செய்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு தேவதைகள், தெய்வங்கள் பிரசன்னமாகி தான் இந்த மந்திரத்தை ஜெபம் செய்தார். அப்பொழுது அவரை நம்பி வந்தவர்களுக்கு, இல்லை அவருக்கு ஏதாவது அன்னம் தருபவர்களுக்கு, அவளுக்கு இறைப்பாரம் செய்கின்றவர்களுக்கு, அவள் தானதூரம் செய்கின்றவர்களுக்கு, ஒரு நாள் ஓய்வெடுத்து அவர்களுக்கு சாப்பாடு போடுகின்ற ஒரு சிவசித்தனுக்கு, ஒரு சிவ சன்னியாசி செல்லும்போது அவர் தன்னுடைய தவ வலிமையில் கண்ட மந்திரத்தை அவருக்கு அனுகூலமாக செய்து ஆசீர்வாதம் தந்து செல்வார் என்பதுதான் இந்த ஜோட சார்ந்த பலன்களிலும், கோவில் சார்ந்த பலன்களிலும், மந்திர தந்திர எந்திர பலன்களிலும் சித்தர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் அதை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பின்னொரு நாளில் நூலின் வாயிலாக, திருமந்திரன் வாயிலாகவும், சித்தர்களுடைய வாயிலாகவும் அதை ஒருங்கே அமைத்து புத்தகமாக வடிவமைத்தார்கள் என்பதுதான் பொதுவாக புத்தகத்துடைய தன்மையுடைய அமைப்பு. ஆக கசி கசி என்றால் நோய் விலகும், நோய் தீரும், நோய் கட்டுப்பாட்டுக்கு வரும். ஓம் நமசிவாய கசி கசி, ஓம் நமசிவாய கசி கசி, ஓம் நமசிவாய கசி கசி. முதல் மந்திரம் மீண்டும் சொல்கிறேன், அன்போடு கேளுங்கள், கவனமோடு கேளுங்கள். முதல் மந்திரம் ஓம் நமசிவாய வசி வசி, ஓம் நமசிவாய வசி வசி, ஓம் நமசிவாய வசி வசி என்று சொன்னால் சகல பாக்கியம் உண்டாகும், சகல செல்வ சுகம் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய நசி நசி, ஓம் நமச்சிவாய நசி நசி, ஓம் நமச்சிவாய நசி நசி என்றால் தீவினை விலகும், பகை ஒளியும், பகை அகலும், பகை வெற்றி கிடைக்கும். ஓம் நமச்சிவாய மசி மசி, ஓம் நமச்சிவாய மசி மசி, ஓம் நமச்சிவாய மசி மசி என்று சொன்னால் கடன் தீரும். நாம் பிறவி கடன் தீரும். 2வது பெற்றோர் கடன் தீரும். நாம் ஏற்படுத்தின்ற வருமான கடன் தீரும். குடும்பத்தில் இருக்கின்ற கடன்கள் தீரும். பிள்ளைகளுடைய கடன், திருமணம் வைத்து முடிக்கின்ற ஒரு நல்ல கடமை தீரும். ஆக மசி மசி என்றால் கடன் தீரும். நீங்கள் நினைப்பது போல் பணம் சார்ந்த கடன், நான் சொல்வது போல் கர்மவினை சார்ந்த கடன் தீரும். ஓம் கசி கசி, ஓம் நமச்சிவாய கசி கசி, ஓம் நமச்சிவாய என்று சொல்ல வேண்டும், இல்லை ஓம் கசி கசி என்று சொல்லலாம். ஓம் நமச்சிவாய கசி கசி, ஓம் நமச்சிவாய என்றே சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாய கசி கசி, ஓம் நமச்சிவாய கசி கசி, ஓம் நமச்சிவாய கசி கசி என்றால் தீராத நோயெல்லாம் தீரும். முதல் மந்திரம் ஓம் நமச்சிவாய வசி வசி, சகல சௌபாக்கியம், பணம் பெருகும். ஓம் நமச்சிவாய நசி நசி, பகை விலகும், வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஓம் நமச்சிவாய மசி மசி, இவை சொன்னால் கடன் தீரும். பணக்கடனாவது, உங்களுடைய பெற்றோர்கள் கடனாவது, என்ன கடனோ அவை தீரும். எது நீங்கள் வருத்தமாக, ஒரு சுமையாக, ஒரு பொறுப்பாக சரியாக செய்ய வேண்டும் நினைக்கின்றீர்களோ அந்த கடன் தீரும். ஓம் நமச்சிவாய கசி கசி, ஓம் நமச்சிவாய கசி கசி, ஓம் நமச்சிவாய கசி கசி என்று சொன்னால்
பொல்லாத நோயும் விலகி போகும் என்று சித்தர்கள் அறுதியிட்டு கூறியிருக்கிறார்கள். ஆகவே அன்பர்கள், நண்பர்கள், ஏனையவர்கள் இந்த காணொலியை கண்டவர்கள் இந்த மனனத்தை நான் சொல்லும்போதே நீங்கள் மனனம் செய்து கொள்ளலாம். மேற்கொண்டு இந்த காணொலியை 1க்கு 2 முறை மனனம் செய்து கொள்ளுங்கள். இது நூலின் வாயிலாக தான் கண்டது, குரு சீடர் வாயிலாக அறிந்தது. நான் தொடர்ச்சியாக இதை சொல்லி வருவேன், மருந்துகளை உங்களுக்கு பதிவிடுவேன். ஆகவே இந்த நண்பர்கள் இந்த காணொலியை கண்டு நல்ல முறையில் பயனடைய வேண்டும். இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் இணையர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி காணொலியை காண இந்த காணொலியை சித்தர்களை 64 காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இந்த காணொலி அடுத்த காணொலியில் நான் உங்களை நல்ல முறையில் என்ன தலைப்பிலோ, ராசி பலனோ, கோவில் பலனோ, மந்திர பலனோ, சித்தர்கள் வாழ்வியல் குறிப்போ, அதை சார்ந்து எனக்கு என்ன சூழல் அமைகிறதோ, என்ன தோன்றுகிறதோ, அந்த நேரத்தில் எது எனக்கு உடனடியாக பதிவிட முடிகிறதோ அதை நான் பதிவிட என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த காணொலி கண்ட அன்பர்களும் ஜோட ஆர்வலர்களும் என்னாலும் நன்னாளாக அமைய எல்லாமல்ல இறைவன் அருள் புரிவாராக. நன்றி, வணக்கம்.